ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சில பிரபாதுக்கு ஜெய். ஸோ மீண்டும் சில வேத சாஸ்திரங்களில் சில முக்கியமான தத்துவங்களை பற்றி பார்க்கும். அதே மூன்றாக இருக்கும். ஒரு தத்துவத்தை மூன்றாக பிரிக்கப்படுகிறது. என்ன அந்த மூன்று சில விஷயத்தை மட்டும் எல்லாம் சில விஷயத்தை நம்ம சுருக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டோம். ஆரம்பத்தில் முதலில் உலகத்தில் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அவதாரங்கள் விஷ்ணு தத்துவம் அப்படின்வாங்க. விஷ்ணு தத்துவம் மூன்று விஷ்ணுகள், காரணபோதா விஷ்ணு, கர்போதா விஷ்ணு, சீரோர்தாய விஷ்ணு. இந்த மூன்று விஷ்ணுக்கள் இருக்காங்க. காரணபோதா விஷ்ணுனாக்கா இந்த பிரபஞ்சத்துக்கே படைப்புக்கு எல்லாம் அவரிடம்தான் தோன்றியது. அத்தனை வஸ்துக்களும் இந்திரியங்கள் பிளானட்ஸு எலிமெண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் தோன்றிய படைப்புக்கு காரணமாக இருந்தது அது பேர் காரணபோதா விஷ்ணு. அந்த விஷ்ணு தான் இதெல்லாம் படைத்தது. ரெண்டாவது கர்போதா விஷ்ணு அப்படின்னாக்கா எல்லாம் படைத்த பிற்பாடு எல்லா லோகங்களிலும் பிளானட்ஸ் எல்லா லோகத்திலையும் உள்ளே போய் அணுகிறது. அந்த லோகத்திலேருந்து இருக்கிறது. ஒவ்வொரு பிளானட்ஸிலும் ஒவ்வொரு லோகத்திலையும் அதில் போய் இருந்து அந்த அந்த லோகத்துக்கு சக்திகள் கொடுப்பது. கர்போதா விஷ்ணு அப்படின்னாக்கா அந்த விஷ்ணுவிலேருந்து தான் பிரம்மதேவர் தோன்றியதுனால, அவர் கருப்பத்திலேருந்து தோன்றியதுனால அந்த விஷ்ணுக்கு கர்போதா விஷ்ணு அப்படின்வாங்க. பால்காட்டில் படுத்து எல்லா பிளானட்ஸ்லையும் இருப்பார் விஷ்ணு. எல்லா அணுக்குழின்ற மாதிரி எல்லா இதுலேயும் இருப்பது. மூன்றாவது சீரோர்தா விஷ்ணு. அவர் அப்படின்னாக்கா பரமாத்மா எல்லா இதயத்திலும் எல்லா உடல்களிலும் சாட்சியாக இருப்பது சீரோர்தா விஷ்ணு. பரமாத்மா அப்படின்னாங்க. ஒவ்வொரு இதயத்திலும் பரமாத்மா இருப்பது, ஒவ்வொரு உடலிலும் பரமாத்மா இருப்பது, எல்லா அணுக்களிலும் இருப்பது. அந்த சீரோடை தான் பரமாத்மாவும் விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபம் அது கர்த்தாவும் இருப்பது. அவர் தான் விஸ்வரூபம். பல அவதாரங்களும் எல்லாம் இந்த சீரோட விஷ்ணு அவதாரங்களும் தோன்றுகிறது. இது விஷ்ணு தத்துவம். இந்த விஷ்ணு தத்துவத்துக்கு அடுத்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வதுக்கு மும்மூர்த்திகள். அது எல்லாத்திலும் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமா, மூன்று விஷ்ணுக்கள் மும்மூர்த்திகள். பிரம்மா படைத்தலுக்கும் விஷ்ணு படைத்தாலும் பிரம்மா ரெண்டாவது படைப்பாளர். உயிரினங்களை உடல்களை படைத்து உயிரினங்களை ஆத்மாக்களை அந்த உடலில் வைப்பது. அதனால் பிரம்மாவும் படைத்தல் அப்படின்னுவாங்க. ரெண்டாவது படைப்பாளி, படைத்தவர், அந்த தொழில் செய்யக்கூடியவர். ரெண்டாவது மகாவிஷ்ணு காக்குறது. எல்லா உயிரினங்களையும் அவர் தான் மூல காரணமாக இருந்தாலும் காப்பது தண்ணியை வைத்திருக்கார். எல்லா உயிரினங்களுக்கும் காப்பதுக்கு உடைய சக்தியை அவர் வைத்துக் கொள்கிறார். அப்புறம் அந்த உலகத்தை அழிப்பதுக்கு சிவபெருமான் அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மும்மூர்த்திகளோட பிரபஞ்சத்தில் தொழில்கள். அதே சமயத்தில் இந்த மும்மூர்த்திகளும் மூன்று இயற்கை குணத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. ஏன்னா படைத்தாலும் இந்த குணம் இயற்கைன்னு 3 குணங்கள் இருக்கிறது. இந்த குணத்துக்கு பிரம்மதேவர் ராஜஸ் குணத்துக்கு அதிபதியாகும். ராஜஸ் குணம்னாக்கா தீவிர குணம், எல்லாம் ஆட்சி செய்யணுன்ற அது குணம் தத்துவம் தனியாக இருக்கிறது. ராஜஸுக்கு பிரம்மதேவரும், சாத்விக குணத்துக்கு சுத்தம்னா நல்ல குணங்கள் விஷ்ணு அதுக்கு அதிபதியாகும். தாமஸ் குணம்னாக்கா அறியாமை, மயக்கம், இப்படி உள்ள குணங்களை காட்சி செய்வதுக்கு சிவபெருமான் எடுத்துக்கிறார். இது தொழில் அடிப்படையாகவும் குண அடிப்படையாகவும் கொடுக்குறது. அதே மாதிரி இயற்கையின் 3 குணங்கள். இயற்கை ஜட இயற்கைக்கு ஆட்சி செய்வது முக்குணம். அதே இந்த தாமஸு, ராஜஸு, சாத்விகம்
இது இயற்கையின் குணம். இந்த இயற்கையின் குணத்தில் தான் உயிரினங்கள், உலகத்தில் அத்தனை உயிரினங்களும் இந்த குணத்தின் அடிப்படையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இது பெரிய தத்துவம். இது குண தத்துவம், இது பெரிய விஷயங்கள். நம்ம அதே பிற்பாடு நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இறைவனோட 3 சக்திகள். அடுத்தது அதே இறைவனுக்கு வந்து 3 உலகத்தை ஆட்சி செய்வதற்கு 3 சக்திகள் இருக்குது. அது உயர்ந்த சக்தி, நடு சக்தி, கீழ் சக்தி. அது அந்தரங்க சக்தி. இறைவன் ஆன்மீக சக்தி, ஆன்மீக லோகத்தில் இருப்பது, ஆன்மீகத்தை கட்டு செய்வது இயற்கை சக்திகள், இயற்கை. அதே மாதிரி ஆன்மீக லோகத்தில் இருப்பது உயர்ந்த சக்தி. ஆத்மாக்கள், நம்மளாம் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து அது ததச சக்தி, இன்னும் 2வது நிலை ததச சக்தி. இந்த மாய சக்தியை இது பகிரங்க சக்தி அப்படின்வாங்க. பகிரங்க சக்தி, இந்த மாய சக்தியை வந்து கொடுங்க. இப்போ இறைவனோட சக்தியை 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஆன்மீக லோகத்தில் இயற்கை சக்தி, யோகா மாயா. ஆத்மாக்கள் ததச சக்தி அப்படி சொல்கிறது. ஆத்மா வந்து ஆன்மீகத்தில் இருந்தாலும் அதே கீழே மாயைக்கு வருவதற்கும் சம்பந்தம் இருப்பதனால நடுநிலை உள்ளது. இந்த இயற்கை எல்லா உயிரினங்களையும் இந்த மாய சக்தி வந்து ஆட்சி செஞ்சு வருகிறது. ஸோ இந்த 3 சக்திகள் பார்த்தோம். அதேமாரி லோகங்கள், லோகமே இறைவன் படைத்த 14 லோகமும் இது 3ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னாக்கா, மேல் லோகம், பூலோகத்துக்கு மேலே உள்ளது எல்லாமே வந்து மேல்லோகங்கள், சொர்க்க லோகங்கள் அப்படின்வாங்க. நம்மளோட பூலோகம் 2 நடுநிலை, நம்ம கீழே பாதாளோகம், கீழ் லோகம், பாதாளோகம். இந்த 3ஆக பிரிக்கப்படுகிறது. அடுத்து நம்ம மனுஷன் வந்து இந்த மனிதன் வாழ்க்கை, மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கையில் வந்து 3 விதமான நிலைகள் நம்ம வந்து சொல்லுவாங்க. வாழும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணுனாக்கா அது 3 நிலைகள் இருக்கிறது. நமக்கு மேலே உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், நமக்கு சமமான நிலை உள்ளவர்கள், நம்மளோட கீழ்நிலை உள்ளவர்கள். அப்போ இது எப்படி இந்த உலகத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பகையும் இல்லாமல் வாழலாம் அப்படின்னாக்கா, இந்த 3 நிலை உள்ளவங்க நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கணும். நம்ம மேலே உள்ளவங்களை மரியாதையாகவும் பணிவையும் அவங்கள்ட்ட காட்டணும். அப்போ அவங்க வந்து அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்ம மாதிரி ஒரே சமநிலை, நம்ம மாதிரி சமநிலை இருக்கிறவங்களே நண்பனாக ஆக்கிக்கணும். நம்ம மாதிரி ஒரே நிலை கேட்டகரி இருக்கிறவங்க 3 கேட்டகரி வச்சுக்கோமே. நம்மளோட உயர்ந்த கேட்டகரி உள்ளவங்க, நம்ம சம கேட்டகரி இருக்கிறவங்க நண்பர்கள் ஆக்கிக்கணும். நம்மளோட கீழ் கேட்டகரி உள்ளவங்க அவங்களே நம்ம வந்து கருணை காட்டணும், ஆதரவும் கருணையும் காட்டணும். இந்த மாதிரி 3 நிலை இல்லை ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும். இந்த 3 இதை நம்ம கிடைச்சப்போனாக்கா உலகத்தில் நமக்கு வந்து யாரும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அடுத்தது நமக்கு வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், ஒரு காரியத்தை ஆலோசித்து யோசனை செய்து செய்யக்கூடியவர்கள், யோசனை கொடுக்கக்கூடியவர்கள். இது 3 நிலை இருக்கிறது. ஆலோசனை செய்பவர்கள் அப்படின்னாக்கா நல்ல நிபுணர்கள். ஒரு ஆலோசனை, ஒரு காரியத்தை செய்பவருக்கு சிந்தித்து செய்யக்கூடியவர்கள். ஒருத்தர் வந்து சுகதுக்கங்களை சமமாக அனுபவிக்கின்ற நண்பர்களிடமாவது இதமான பந்துக்கள் உறவினர்களிடம் நன்றாக ஆலோசித்து தெய்வத்திடம் பாரத்தை வைத்து காரியங்களை செய்பவன். இது வந்து நல்ல நண்பர்களிடம் உறவினர்களிடம் நன்றாக ஆலோசித்து தெய்வத்தின் மேல் பாரத்தை வைத்து காரியங்கள் செய்பவன் உத்தமன், உயர்ந்த நிலை இருக்கிறவங்க. 2வது நிலைங்கிறது தானே ஆலோசித்து
தெய்வத்திடம் தானே யாரிடம் கேட்காம தானே ஆலோசித்து, ஆனால் தெய்வத்தியமிடம் பாரத்தை வைத்து செய்பவன் மத்தியமன், நடுநிலை, 2வது நிலை அப்படின்னு சொல்லலாம். குறை தோஷங்களை விசாரிக்காமல், குற்றம் குறைகளெல்லாம் பார்க்காமல், கடமையின் மேல் பொறுப்பு இல்லாமல், தெய்வத்தை உதவி நாடாமல் காரியங்கள் செய்பவன் கீழ்நிலை உள்ளவன், அதமன் அப்படின்வாங்க. கீழ்நிலை உள்ளவர், 3வது நிலை உள்ளவர். இப்படியும் 3 நிலை இருக்கிறது. அடுத்தது ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள், நமக்கு ஆலோசனை கொடுக்குங்க, அது காரியங்கள் செய்பவர்கள், சொல்பவர்கள். 2வது நமக்கு ஆலோசனை கொடுக்க, அது 3 பேர் இருக்கிறாங்க. எப்படின்னாக்கா சாஸ்திரத்தில் விதிமுறைப்படி ஞானத்தை பெற்றவர்களாய் பிரச்சனைகளின் விஷயத்தை நன்றாக, ஞானத்தை பெற்றவர்கள் பிரச்சனைகளின் விஷயத்தை நன்றாக ஆராய்ந்து முடிவு எடுப்பது உத்தமர்கள். சாஸ்திர ஞானத்திலேருந்து சிறிது விலகி, சாஸ்திரத்தை எதிர்பார்க்காம அதிலேருந்து விலகி சுய விருப்பத்துக்கு, சொந்தமாக விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனைகளை குறித்து சூடான விவாதத்தை பிறப்புகள் எடுக்கப்பட முடிவு மத்தியமம். இறுதி கீழ்நிலை உள்ளவங்க விளைவுகளை பற்றி சரியான கணக்கில் கொள்ளாமல் தங்கள் அபிப்பிராயத்தை, சொந்த அபிப்பிராயத்தை பெருமைக்காகவும் நம்பாகவும் பிடிவாதமாகவும் பிறர் புகழ செய்யும் ஆலோசனை கீழ்நிலைகள். இப்படியும் 3 நிலை ஆலோசகர்கள் நமக்கு புத்தி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி 3 பேர். அடுத்தது தத்துவங்கள். ஒரு சமயத்தை பற்றி நம்ம வாதம் செய்தோனாக்கா 3 அடிப்படையான கொண்டு தான் நம்ம ஒரு விவாதம் செய்யணும், ஆதாரம் காட்டணும். எப்படின்னாக்கா அதுக்கு பேர் புருஷார்த்தம் அப்படின்வாங்க. வேதம், வேதத்தை கொண்டு, வேதாந்த சூத்திரத்தை கொண்டு, அப்புறம் பௌகீதை, இந்த 3 அடிப்படையான ஆதாரத்தை வைத்து தத்துவங்கள் நிரூபிக்கப்படணும். ஒரு ஆன்மீகத்திலிருந்து ஒரு தத்துவத்தை நிரூபிக்கணுன்னாக்கா, ஆதாரம் காட்ட வேண்டியதுனாக்கா இந்த 3 நிலை இருக்கணும். வேதம், வேதாந்த சூத்திரம், பௌகீதை. இது புருஷார்த்தம் அப்படின்வாங்க. அடுத்தது இறைவனை 3 ஆன்மீகத்தில் இறைவனை அடைய 3 நிலை இருக்கிறது. ஆன்மீகத்தில் அடையிறதுக்கு 3 நிலைகள். அது சில பேர் சொர்க்கம் அப்படின்வாங்க, சொர்க்கலோகம் போயிட்டான், சொர்க்கம் அடைந்துட்டான் அப்படின்வாங்க. சில பேர் முக்தி அடைந்துட்டான் அப்படின்வாங்க. அவங்களுக்கு சொர்க்கம்னு தெரியும், முக்தின்னு தெரியும். ஆனால் வேதத்தில் இறைவனை அடைய 3 நிலைகள். 1 பரபிரம்மம், பரமாத்மா, பகவான். இறைவனை 3 நிலையாக பார்ப்பது. ஞானிகள், ஞானிகள் அப்படின்னா வேதத்தை கற்றவர் ஞானிகள் என்னங்க, இறைவனை பிரம்மமாக, அது பரபிரம்மம். இது நம்ம பிரம்மம், இறைவன் பரபிரம்மம். இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு இந்த பரபிரம்ம தத்துவம், அது ஒரு தத்துவம் இருக்குது, பரபிரம்ம தத்துவம். அது பிரம்மத்தை அடைவது அப்படின்ட்டு ஞானிகள் கிருஷ்ணர் கீதை சொல்ற, ஞானிகள் வேதத்தை கற்று பிரம்மத்தை அடைகின்றார்கள். யோகிகள் தியானம் செய்து பரமாத்மாவை ஒன்றுடன் இணைகின்றார்கள் அப்படின்னு. பக்தர்கள் பக்தி வழியில் பக்தர்கள் என்ன செய்கிறாங்க, பகவானை அடைகின்றார்கள். அது 3 மாதிரி நிலை இருக்குது. பிரம்மம், பரமாத்மா, பகவான் 3 நிலை இருக்கிறது இறைவனை அடைவதற்கு. அது இது பெரிய கதை, இது ஒன்று இருக்கிறது, பெரிய தத்துவம். சுருக்கமாக நம்ம சொல்லிக்கிறோம். அதேமாதிரி மனிதனும் 3 நிலை இருக்கிறான். உணர்வு, மனிதனோட உணர்வு 3 நிலை இருக்கிறது. பார்ப்பது உருவெல்லாம் ஒரே மாதிரி இல்லை. மனிதன் உருவமாக ஒன்றாக இருந்தாலும் மனிதனோட உணர்வு வேறு மாதிரி இருக்குது. அந்த உணர்வுகள் என்னன்னாக்கா மிருக உணர்வு, மனித உணர்வு, தெய்வீக உணர்வு. வெறும் உண்பது, உறங்குவது, உணர்வு கொள்வது, தற்காத்து கொள்வது, இப்படி வாழ்வது மிருக நிலை. அது மிருகங்கள் என்ன செய்தோ அதே நிலையில் இருப்பது. மனிதனாக பிறந்தாலும் வெறும் மிருக குணத்தில் இருப்பது, மிருகங்கள் செய்வதை போன்று செய்வது
மிருக உணர்வு அப்படின்றது. அதை தாண்டி மனிதனாக வாழ்வது மனித உணர்வு. மனிதனுக்கு அப்பாற்பட்டு மேலே போவது தெய்வீக உணர்வு, தெய்வ குணம் அப்படின்வாங்க. மிருக குணம், மனித குணம், தெய்வீக குணம். அப்போ மனிதன் மிருக குணத்திலேருந்து தாண்டி வந்தால் தான் மனித குணத்துக்கு வர முடியும். மனித குணத்திலேருந்து உயரும் போது தான் தெய்வம், மனிதன் தெய்வம் ஆகிட்டான்றது. தெய்வ குணம் ஆனால் தான் நம்ம தெய்வம் ஆக முடியும். அப்போ நம்ம உணர்வு தான் இந்த 3 நிலை உள்ள உணர்வுகள். ஸோ அது நம்ம தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி நரகத்துக்கு போவது 3 பாதைகள். கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், நரகத்துக்கு போன 3 பாதைகள்: காமம், கோபம், பேராசை. இந்த 3ம் நரகத்துக்கு போகிற 3 கதவுகள், பாதைகள். இந்த 3 வழியில் நரகத்தை அடையலாம் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் இறைவனை அடையிறதுக்குள்ள பாதையும் இருக்குது. இறைவனை அடைய 3 பாதைகள். இறைவன் நம்முடன் இணைப்பது, எந்த வகையில் இறைவனை அடையலாம் அப்படின்றது ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம். இறைவனை அடையிறது இந்த 3 நிலை இருக்குது. ஞானத்தால் அடையிறது, தியான யோகத்தால் அடைவது, பக்தி யோகத்தால் அடைவது. இப்போ அது 3 மாதிரி ஞானிகள், யோகிகள், பக்தர்கள், இப்படி 3 நிலை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது யோகம்ன்றது. 3 விதமான பாவ காரியங்கள் பிரிக்கப்படுது. 3 விதமாக பாவ காரியங்கள் பிரிக்கப்பட்டு இருக்குது. நிறையா இருக்குது பார்க்கணும். இது ஒரு 3 தத்துவம். ஒன்று போலியாக பேசுவது, பேச்சில் வெறும் போலித்தனமாக இருப்பது, பொய்கள் சொல்லுவது, அப்படி கூட வச்சுக்கலாம். பித்தலாட்டம் மாதிரி பேச்சுக்கள். 2வது மற்ற மனைவிகளுடன் தொடர்பு கொள்வது, பிறர் மனைவிகளை கள்ள உறவு கொள்வது குற்றமாகும். 3வது குற்றமற்ற, இரக்கமில்லாமல் கீழ்நிலை மிருகங்களோ கீழ்நிலைகளோ அவங்களை நம்ம இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது. கீழ்நிலை இருக்கிறவங்களை, குற்றமற்றவர்களோ இல்லை மிருகங்களோ இரக்கம் இல்லாமல் அவங்கள்ட்ட நம்ம நடந்து கொள்வது. இது சீதை ராமருக்கு சொல்லக்கூடிய புத்திமதி. இப்படியாக 3 விதமான தத்துவங்கள் உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதை நம்ம உணர்ந்து வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சோமாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும், தெய்வ நிலையாகவும், இல்லை உயர்ந்த நிலையாகவும் இருக்கும். ஸோ இது வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.